இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதை போட்டு கொஞ்சம் வெடிக்க வைக்கிறோம். அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வெடிச்சதும் நம்ம கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை அதை கொஞ்சம் அதில் போடுறோம். இப்போ இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக சிவந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி, வெங்காயம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வளர்க்குறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வந்து வதக்கிடுவோம். அந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே தண்ணீர் வடிகட்டிட்டு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை இப்போ நம்ம அதில் கொட்ட போகிறோம். வாழைப்பூவை அதில் கொட்டிட்டு நல்லா அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஆரம்பத்திலேயே வேக வச்சிருந்த இந்த பைத்தம்பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் இப்போ இந்த வாழைப்பூ கூட்டு கொதிச்சுட்டு இருக்கிற வாழைப்பூ கூட்டில் அதையும் கொட்டிடுவோம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு 15 நிமிஷம் இது வந்து வேகணும். இப்போ இந்த வாழைப்பூ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, வெந்துட்டு இருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடும். மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த வாழைப்பூ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.